கடந்த 7-8 மாதங்களில் நீங்கள் நம்மளால் நம்பாட்டலாம் கிட்டத்தட்ட 70 டன் முருங்கை இலை பவுடர் வந்து ஏற்றுமதி ஆகிருக்கு. அந்த ஒரு சின்ன யூனிட்ல இருந்து 7-8 மாதங்களில் மட்டுமே 70 டன் ஏற்றுமதி. 70 டன் முருங்கை இலை பவுடர், ட்ரை பவுடர் அப்படின்னா 7000 டன் முருங்கை இலை. சரிதா? இப்போ 7000 டன். இப்போ இதனுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து விவசாயிகள்கிட்ட வந்து டோர் ஸ்டெப்ல பணத்தை கொடுத்துட்டு போறானே அப்படின்னா மேலும் விவசாயிகளை வந்து முருங்கைக்காய் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ப்ராசஸிங் யூனிட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் நாங்களும் பண்ணலாம் அது அப்படின்னு வராங்க. ஸோ இது ஒரு மாடல், இது வந்து பைலட் மாடல் தான். மாடல் வந்து வெரி சக்சஸ்ஃபுல். இதே நாங்கள் வந்து மிளகாய்க்கு பண்ணுறோம். மிளகாய்க்கு 1000 விவசாயிகளை வந்து ஒரு ப்ராசஸிங் யூனிட்டோட இணைச்சிருக்கோம். இப்போ ஏதாவது சொல்லுங்க தெரிஞ்சு சொல்லி now அது எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட். அவங்க மிளகாயில இருந்து ஒலிவசியல் மிளகாய் இந்த ஃபிளேக்ஸ் அதெல்லாம் எடுத்து பண்ண போறாங்க. இப்போதான் ஹார்வெஸ்ட் சீசன், ஏப்ரல் மே. Now they are going to procure 1000 tons from these 1000 farmers, 800 tons from these 1000 farmers, and it is going to get exported. அப்போ அந்த மாதிரி நான் சொன்னது எதுலையுமே எக்ஸாஜரேஷன்லாம் கிடையாது. நான் கம்மியாக தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இல்லைன்னா மோர் இது மாதிரியான ஆர்கனைசேஷன் நிறைய பேரோட நம்ம கம்யூனிகேஷன் இருக்கும். ஏற்று ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அப்போதைக்கு வந்து நேம் சொல்லலை. அவங்களோட we had a talk in the afternoon, of course had a talk with them. அவங்க வந்து வாரம் ஒரு 5 டன் மாம்பழம் அடுத்த சீசன் முடிய வரைக்கும் அவங்க எடுக்க தயாராக இருக்காங்க. அவங்க ரீட்டைல் ஷாப்பில் கொண்டு வைக்க போகிறாங்க. மாம்பழத்தோடு அவங்க நிறுத்த போவதில்லை. எல்லா காய்கறிகளையுமே கனெக்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கனெக்டிவிட்டி நாங்கள் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை, விவசாயிகளுக்கும் நம்பிக்கை, வாங்குவோர் அந்த ரீட்டைல் செயின்ஸுக்கும் நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்எஃப்எக்ஸ் என்ற நிறுவனம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நாட் ஃபார் ப்ராஃபிட் என்ற வகையில் செக்ஷன் 8 கம்பெனியாக நிறுவப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கம் ஃபுல்லி ஃபண்டட். ஸோ இட் இஸ் நாட் பிரைவேட், 100% ஃபண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. So it can be called as a government of Tamil Nadu undertaking corporation. And it started very modestly about two years ago when I joined with 1 or 2 persons in this building only, in the 3rd floor. And then in 2025 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஆட்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்தா 2025 ஜான்வரியில் இருந்தது எங்களுடைய முழு வீச்சான பயணங்கள் ஆரம்பிச்சுது. 2025 ஜான்வரியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கணக்கெடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17-18 மாதங்கள். இந்த 18 மாதங்கள் வந்து கிட்டத்தட்ட 50,000 தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் சென்றடைந்திருக்கிறோம். 50,000 பேர் நாம் நேரடியாக சந்திச்சிருக்கோம். இதே மாதிரி கூட்டங்கள் மூலமாக 380 கூட்டங்கள் நடத்தியிருக்கோம் தமிழ்நாடு முழுவதுமாக. அவர் பிரவீன் சொன்ன மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதையும் தாண்டி எங்களுடைய சர்வீஸ் ரொம்ப, அதாவது ஆரம்பம் வந்து மாடஸ்டாக இருந்தாலும் தற்போது உள்ள வேகம் மிக அதிகமான வேகம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஒரு 7-8 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் க்ராப் பண்ணுறீங்கன்னு தெரியாது, முருங்கா யாரெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியாது. 4000 மெட்ரிக் டன், ஒரு ஆண்டுக்கும் 4000 மெட்ரிக் டன் முருங்கா பவுடர் ஏற்றுமதிக்கான சந்தை இணைப்பு உருவாக்கி கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் 4000 டன் ரெக்கரிங். யாராவது ஒரு பிஸ்னஸ் ஃபுட் ப்ராசஸிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முருங்கா பவுடர் பண்ணுறது ஒரு ஒண்டர்ஃபுல் ஏரியா. எங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா முருங்கா இல்லை. தமிழ்நாட்டில் வந்து உலகத்தில் முருங்கைக்காயில் 25% தமிழ்நாட்டில் விளையுது. தமிழ்நாட்டில் இருந்து ஆண்டு ஒன்றுக்கு 4000 டன் நாங்கள் உற்பத்தி ஆர்டர் ரெடியாக வச்சுருக்கோம். 7-8 கம்பெனிகள் வாங்கி உடனே ஏற்றுமதி செய்ய தயாராக காத்திருக்காங்க. ஆனால் முருங்கா இலை கிடைப்பதில்லை. சரியான தரத்தில் முருங்கைக்காய் இலை கிடைப்பதில்லை. தரங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது, சிம்பிள் தான். அதையும் நாங்கள் உங்களுக்கு கற்றுருவோம். யாராவது ஃபார்மர்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி ஒரு முருங்கா ஃபார்மிங் இது ப்ராசஸிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்ட வரலாம். அது போக முருங்காவோடு நாங்கள் நேரத்தில் ஒரு 1000 டன் மிளகாய், வரமிளகாய் அது ஏற்றுமதிக்கான சந்தையை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். அது போக மில்லட்ஸு, வேறு காய்கறிகள், பழங்கள். எங்களுடைய இது வந்து எப்படின்னா டைரக்ட் இல்லை, அதுனா ஃபார்மர் டு எக்ஸ்போர்ட் டைரக்ட், அந்த மாதிரி லிங்கேஜஸ் நிறைய உருவாக்கி கொடுத்துருக்கோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஃபார்மர்களால் பயனடைந்திருக்கிறார்கள். மேலும் எண்ணற்ற உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்களுக்கு எங்கள் மூலமாக மிக அதிக அளவில் நன்மைகள் சென்று அடைந்து கொண்டிருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று நாங்கள் இப்போ வந்து என்னன்னா நாங்கள் மேஜர் ரீட்டைலர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இல்லைன்னா மோர் இது மாதிரியான ஆர்கனைசேஷன் நிறைய பேரோட நம்ம கம்யூனிகேஷன் இருக்கும். நேற்று ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அப்போதைக்கு வந்து நேம் சொல்லலை. அவங்களோட we had a talk in the afternoon, of course had a talk with them. அவங்க வந்து வாரம் ஒரு 5 டன் மாம்பழம் அடுத்த சீசன் முடிய வரைக்கும் அவங்க எடுக்க தயாராக இருக்காங்க. அவங்க ரீட்டைல் ஷாப்பில் கொண்டு வைக்க போகிறாங்க. மாம்பழத்தோடு அவங்க நிறுத்த போவதில்லை. எல்லா காய்கறிகளையுமே கனெக்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க.
அப்போ அந்த கனெக்டிவிட்டி நாங்கள் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை, விவசாயிகளுக்கும் நம்பிக்கை, வாங்குவோர் அந்த ரீட்டைல் செயின்ஸுக்கும் நம்பிக்கை வரும்போது இது ஒர்க் அவுட் ஆகுது. அதோடைய ஃபர்தர் டெவலப் பண்ணிங்கன்னா நீங்களாம் ப்ராசஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி அதை வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை பற்றி ஆர்வமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த ப்ராசஸ்டு வேல்யூ ஆடட் ஃபுட் ப்ராடக்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது. ஒயிட் பிராண்டாக கொடுக்கலாம், நோ நேம் பிராண்டாக கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்க பிராண்ட்லேயே கூட நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எங்களோட கம்யூனிகேஷன் கம்பெனிஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் கனெக்ட் பண்ணி அதில் நல்ல கம்பெனிகளாக செலக்ட் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட், நான் எங்களுடைய எக்ஸ்போஸெல்லாம் அடிக்கடி பார்க்குறேன், நல்ல நல்ல ப்ராடக்ட்லாம் கொண்டு வர்றாங்க மக்கள். சின்ன சின்ன கம்பெனிகள் தான் அங்கேருந்து நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியே வருது. இப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து கேதர் பண்ணி அவங்க ப்ராடக்டை கொண்டு எல்லாருடைய ரீட்டைல் ஷாப்ஸ்லையும் சேர்க்கணும். எங்களுடைய நோக்கம் வந்து உணவு பதப்படுத்தும் தொழிலுக்கு ஃபெசிலிட்டேஷன் சப்போர்ட், அதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். அது போய் ஏற்றுமதி மேம்பாடு, இந்த நோக்கத்தில் சில ஃபங்க்ஷன் பண்ணுறோம். இப்போ உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவில் 90% மாநிலங்கள் இல்லை. கர்நாடகாவில் இருக்குது, அவங்களுடைய ஃபங்க்ஷன் வேறு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். மகாராஷ்டிராவில் இருக்குது, இன்னொன்று பீகாரில் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 தான். அவங்களாம் ஸ்மால் லெவல். இப்போ நாங்கள் ஸ்மால் ஆரம்பித்து வேகமான வளர்ச்சியில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து உலக வங்கி நிதி உதவியோடு 27 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. உணவு பதப்படுத்தும் தொழில் முனைவோர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கேஷ் சப்போர்ட் கிடையாது, கிராண்ட் கிடையாது. இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கான சாஃப்ட் இன்டர்வென்ஷன், அந்த மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தனியாக நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஆர்கனைசேஷன் கிடையாது. நாங்கள் ஒரு கார்பரேஷன் கிடையாது, கவர்மெண்ட். அப்போ ட்ரைனிங் கொடுக்குறதுனா இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகணும். எந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், நிப்டன் தஞ்சாவூர், டிஎன்ஐ கோயம்புத்தூர், ஒரு மில்லட்டுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச் இன் ஹைதராபாத். இந்த 4 இன்ஸ்டிடியூட்டையும் இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த 4 இன்ஸ்டிடியூட்டில் என்ன பண்ணுறோம்னா ஐஐடி மெட்ராஸும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச் ஹைதராபாதும் மில்லட்டில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐஐஎம்ஆர் அந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஒண்டர்ஃபுல் இன்குபேஷன் ஃபெசிலிட்டி. அதாவது போயிருப்பீங்கன்னு தெரியாது, போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஹைதராபாத் ராஜேந்திர நகர், ஹைதராபாத். மில்லட்டுக்கு யாராவது யோசனை இருந்தால் அவங்க கிட்ட தான் இருக்கும் டெக்னாலஜி. அதோட பெரிய டெக்னாலஜி கிடைக்கிறது. நிறைய பிராண்ட் ஆந்திராவில் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஐஐடி மெட்ராஸும் ஐஐஎம்ஆர் ஹைதராபாதும் கிட்டத்தட்ட 100 MSMEக்கு பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. 40 80 முடிஞ்சது, இன்னொரு 120 இந்த அடுத்த 1.5 ஆண்டுகளுக்குள்ள நடக்கும். இப்போ யாராவது உங்களுக்கு பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு சப்போர்ட் வேணும், ஐஐடியினுடைய சப்போர்ட், ஐஐஎம்ஆருடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னாக்க அதுக்கான தொகையை நாங்கள் வந்து பணத்தை வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருவோம். அவங்க உங்களுக்கு பணம் தர மாட்டாங்க, சப்போர்ட் கொடுப்பாங்க. அதனால ஏற்பட்ட ஒண்டர்ஃபுல் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு அந்த எம்எஸ்எம்இஸ் கிட்ட. அப்புறம் இன்புட் அவுட்புட் சப்ளை செயின் அப்படின்னு சொல்கிறோம். இன்புட் சப்ளைனா மெட்டீரியல் உள்ள கொண்டு வருது, அவுட்புட்னா மார்க்கெட்டிங் சொல்ல முடியாது. எஸ், இது இன்புட் அண்ட் அவுட்புட் சப்ளை செயின் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலமாக கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கிட்டத்தட்ட எல்லாம் அது ஒரு 150-200 MSMEs, ஃபுட் ப்ராசஸிங் MSMEஸ்க்கு. நிப்டம் தஞ்சாவூர்லையும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய பயோடெக்னாலஜி டிவிஷனுடைய இணைந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நீங்கள் நிறைய ப்ராடக்ட் பண்ணுவீங்க. அந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுறதோ, அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி என்ன, அது இந்த மாதிரி ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய நேரங்கள் ரெசிபியானது. அந்த ரெசிபி நம்மளே பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க. இங்கே பண்ணலாம். உங்களையும் தாண்டி நல்ல ஒரு ப்ராடக்ட் வெளியில் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்க மூலமாக வரும்போது அது நல்லா இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 200 MSMEக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 600 MSMEஸ்க்கு இந்த 2.5 வருஷத்தில் வந்து we will provide hand holding support for them to move on to the next stage. அப்போ இந்த சப்போர்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களோட கனெக்டில் இருக்கணும். You have to be connecting with us all the time. எங்கள் மீடியாவில் இப்போ சொல்லுவாங்க, இது இல்லையா மீடியா, நதிதா, மீடியா இஸ் நாட் தேர் இன் இட். மீடியா they will tell us our media links. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நாங்கள் என்னுடைய டார்கெட் I don't know மேங்கோவுடைய ஏரியாவில் யார் வந்திருக்காங்கன்னு தெரியாது, சீக்கிரம் முடிச்சிடுறேன். மகாராஷ்டிரா வந்து தமிழ்நாட்டிலேருந்து பாதி அளவு மேங்கோ உற்பத்தி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் டன், மகாராஷ்டிராவில் 2 லட்சம் டன் உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ரெஷ் மேங்கோஸ் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஆண்டவருக்கு 25,000 கோடி அளவுக்கு, 25,000 டன், ஆக்சுவலி 25,000 டன் அங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க ஃப்ரெஷ் மேங்கோ. வேற தமிழ்நாட்டில் வந்து 150 மெட்ரிக் டன் மட்டும்தான் லாஸ்ட் இயர்ல ஏற்றுமதி. அந்த ஒரு ஸ்டார்க் டிஃபரன்ஸ் இருக்குது. அது ஏன் அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது எண்ணற்ற காரணங்கள் இருக்கு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அதனுடைய முன்னேற்றத்தை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த கரண்ட் இயர் டார்கெட் வந்து 1000 டன் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய ஸ்டாஃப் இப்போ கிருஷ்ணகிரி தருமபுரி ஏரியாவில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஃபார்மர் கனெக்டோட பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மர் கனெக்ட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டோட கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி we have reached more than 500-600 tons in this year. Target is 1000 tons. இப்போ தான் பீக் சீசன்.
அதனால within next 1.5 2 months we will achieve 1000 tons for this year. Still modest beginning. Next 2 to 3 years 25000 டன் ரீச் பண்றது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. ஆனா மகாராஷ்டிரா தமிழ்நாடு ரொம்ப கம்பேர் பண்ணி பார்த்தாலும் தமிழ்நாட்டில இருந்து போற மேங்கோ பல்புடைய அளவு ரொம்ப ஜாஸ்தி. மேங்கோ பேஸ்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிறது ரொம்ப ஜாஸ்தி. கடைசியா நெட்டா பார்த்தா மகாராஷ்டிராவும் தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரே லெவல். மேங்கோ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே லெவல். ரொம்ப நம்ம பின்தங்கி இல்லைங்கிறது தான் அது முக்கியமான பாயிண்ட். ஃப்ரெஷ் மேங்கோ எக்ஸ்போர்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா we will double our income from mango. இதே மாதிரி இப்போ சில்லி நாங்கள் வேல்யூ செயின்னு ஒன்று டெவலப் பண்ணுறோம். இந்த வேல்யூ செயினில் பார்த்தீங்கன்னா அதுதான் முதல் சொன்ன பாயிண்ட் தான், இருந்தாலும் ஐ வில் ரிப்பீட் இட். வேல்யூ செயின் முக்கியமான பயிர்களுக்கு மிளகாய், மேங்கோ, அரிசி, அப்புறம் வேற என்ன ஜாக் ஃப்ரூட், இந்த மாதிரி ஒரு 7 ஷேப்பு கடல் சார் உணவு ஷேப்பு. இது பனிமுருங்கைக்காய், முருங்கைக்காயிலும் முருங்கை. இந்த வேல்யூ செயின்ஸோட எங்களுடைய மாடல் வந்து வெரி சிம்பிள், ஸ்மால் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் வெரி எஃபெக்டிவ். அது எப்படின்னா we call it a decentralized production, centralized processing and distributed marketing அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் ஆஃப் திஸ் வேல்யூ செயின். இந்த வேல்யூ செயின் மதிப்பு சங்கிலி தமிழ்ல. இந்த வேல்யூ செயின்ல வந்து நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மிளகாய்க்கும் முருங்கைக்காய்க்கும் we have achieved a considerable progress in our activity. திருநெல்வேலி மாவட்டத்தில் யாரும் வந்திருக்காங்கன்னு தெரியாது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தாராபுரம் பிளாக்ல ஒரே ஒரு ப்ராசஸர் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 70 லட்சம் ரூபாய். அந்த முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் ஒரு யூனிட் வச்சிருக்காரு. 70 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அந்த யூனிட் தயாரிக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 50 ஃபார்மரோட கனெக்ட் பண்ணுறோம். இந்த 50 ஃபார்மரும் முருங்கை இலையை வந்து எம்ஆர்எல் லெவல், மீன் ரெசிடியூ லெவல் ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா ஏற்றுமதி செய்ய முடியாது. ஆனால் இந்தியாவுக்குள்ள விற்க முடியும், வேலை குறையும். அப்போ அந்த எம்ஆர்எல் லெவல் கீழே கொண்டு வரணும் அப்படின்னா அதோடைய குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வேணும். அங்கே உள்ள ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் டிடி அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்குறாரு. டெக்னிக்கல் சப்போர்ட், ஹவு டு ஸ்ப்ரே என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி எம்ஆர்எல் லெவல் கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறத அவர் சொல்லித் தர்றாரு. இப்போ ஒரு டெய்லி போய் அப்புறம் 2-3 எக்ஸ்போர்ட்டோட கனெக்ட் பண்ணுறோம். இப்போ டெய்லியும் போய் உங்கள் ட்ரக்கு கொண்டு போய் அந்த முருங்கை இலையை கொண்டு வராங்க. ட்ரக் லோட் கொண்டு வந்து அன்னைக்கே ப்ராசஸ் பண்ணி அன்னைக்கே பேக் பண்ணுறாங்க. அடுத்த 2-3 நாள் எக்ஸ்போர்ட்டர் தூக்கிட்டு போயிடுறாங்க. கடந்த 7-8 மாதங்களில் நீங்கள் நம்மளால் நம்பாட்டலாம் கிட்டத்தட்ட 70 டன் முருங்கை இலை பவுடர் வந்து ஏற்றுமதி ஆகிருக்கு. அந்த ஒரு சின்ன யூனிட்ல இருந்து 7-8 மாதங்களில் மட்டுமே 70 டன் ஏற்றுமதி. 70 டன் முருங்கை இலை பவுடர், ட்ரை பவுடர் அப்படின்னா 7000 டன் முருங்கை இலை. சரிதா? இப்போ 7000 டன். இப்போ இதனுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து விவசாயிகிட்ட வந்து டோர் ஸ்டெப்ல பணத்தை கொடுத்துட்டு போறானே இவன் அப்படின்னா மேலும் விவசாயிகளை வந்து முருங்கைக்காய் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ப்ராசஸிங் யூனிட் வந்து இன்வெஸ்ட்மெண்டோட கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் நாங்கள் பண்ணலாம் அது அப்படிங்கிறது வராங்க. ஸோ இது ஒரு மாடல், இது வந்து பைலட் மாடல் தான். மாடல் வந்து வெரி சக்சஸ்ஃபுல். இதே நாங்கள் வந்து மிளகாய்க்கு பண்ணுறோம். மிளகாய்க்கு 1000 விவசாயிகளை வந்து ஒரு ப்ராசஸிங் யூனிட்டோட இணைச்சிருக்கோம். இப்போ ஏதாவது சொல்லுங்க தெரிஞ்சு சொல்லி now அது எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட். அவங்க மிளகாயில இருந்து ஒரு சில மிளகாய் அந்த ஃபிளேக்ஸ் அதெல்லாம் எடுத்து பண்ண போறாங்க. இப்போதான் ஹார்வெஸ்ட் சீசன், ஏப்ரல் மே. Now they are going to procure 1000 tons from these 1000 farmers, 800 tons from these 1000 farmers, and it is going to get exported. அப்போ அந்த மாதிரி நான் சொன்னது எதுலையுமே எக்ஸாஜரேஷன்லாம் கிடையாது. நான் கம்மியாக தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எல்லாம் உணவு பதப்படுத்தும் தொழிலில் இருக்கணும், இப்போ முன்னேறணும், மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட கனெக்ஷன் இருங்க. அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அவங்க மேடம் நீங்கள் ஒரு நிமிஷம் எதிர்த்து பார்க்கலாம். இவங்க நான் அடிக்கடி கோட் பண்ணிட்டே இருப்பேன். சரியா? உங்கள் பேரை சொல்லுங்க. உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி உட்காந்து ப்ளீஸ். உமா மகேஸ்வரியை பார்த்துக்கோங்க. இவங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். அவங்களாம் அப்புறமா பேச கட்டிட்டு இருந்தேன். அவங்க வந்து செய்யணும் உப்பு இருக்குல்ல, உப்புல வந்து இந்த இது முடக்கத்தான் இந்த மாதிரியான ஹெர்பல் திங்ஸ் எல்லாம் ஆட் பண்றாங்க. அது எப்படி ஆட் பண்றாங்கன்னு சொல்லி தர மாட்டாங்க. நானும் கேட்டு பார்த்துட்டேன்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. சும்மா ஜோக். அவங்க வந்து ஒரு எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்ணி ஐசிடிஐசி மூலமாக ஜெர்மனிக்கு ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஆர்டர் நெருக்கமா வந்துட்டு இருக்கு. சரி, அவங்க இட் இஸ் ட்ரூ, ஷீ இஸ் சிட்டிங் வித் அஸ். 70 லட்சம் ரூபாய் ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட த்ரூ. அவங்க போனா மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண கம்பெனி. அந்த உப்புல அந்த இது இருக்குது முடக்கத்தான்ல. அவங்களுடைய கான்செப்ட் ரொம்ப ஒன்றரை. என்கிட்ட சொல்லும்போது சார் நம்ம டெய்லி உப்பு சாப்பிட்றோம், உப்போட இந்த முடக்கத்தானே பேர் இன்னொரு மொழியை சொல்லுங்கம்மா. தூதுவளை. இந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாமே அது இருக்கும். அது நீங்க டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உப்போட சேர்ந்து உள்ள போயிட்டே இருக்கும். தட்ஸ் இஸ் ஸ்லோலி யூ ஆர் இன்புட்டிங் திஸ். ஒரே நாள்ல 1 கிலோ முடக்கத்தான் சாப்பிடலாம் யூஸ் ஆகாது. இட்ஸ் பயோ கன்வெர்ட்டிபிள் அப்படிமோ, பயாலஜிக்கலி அவைலபிள் ஃபார் யுவர் பாடி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது எம்ஜிஆர் தங்க பஸ்பம் சாப்பிடுவார் சொல்லுவாங்க அந்த காலத்துல. அந்த தங்க பஸ்பமா சாப்பிடும்போது ஸ்லோலி ஷீ சேஸ் முடக்கத்தான் சாப்பிட்டு 6 மாசம் கழிச்சு உடம்புலயே எல்லாம் போயிடுச்சு அப்படின்னாங்க. முடக்கத்தான் போட்ட உப்பு சாப்பிட்டு. ஆனா முடக்கத்தான் வந்து இட்ஸ் அ ஃபோர்ட்டிஃபிகேஷன் பேசிக்கலி.
ஸோ உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் எங்க கூட வர்றாங்க, எங்களோட பயணிச்சுட்டு இருக்காங்க எப்பவுமே. நாங்க தான் அந்த கனெக்ஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு நான் சொல்ல, ஐசிடிஎஸ்சி சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. பிளஸ் நாங்க நிறைய எக்ஸ்போஸ் போறோம். அந்த எக்ஸ்போஸ் எல்லாம் எம்எஸ்எம்எஸ் எங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க. எம்எஸ்எம்எஸ்க்குலாம் we offer the space for the marketing. ஒரு எக்ஸ்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட் ஃபுட் அப்படின்னு டெல்லி இண்டஸ்ட் ஃபுட் டெல்லிக்கு போன எக்ஸ்போ வந்து we brought about 10 எம்எஸ்எம்எஸ் இங்க இருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துறோம். டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க பார்த்துப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் வேணுனாலும் இங்கே ஐசிடிஎஸ்சியில் இந்த கமிஷனர் ஆஃபீஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட்டு கொடுக்குறாங்க. அது வேணும்னா அவங்க நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் நந்திதா? மில்லட் ப்ராடக்ட். மில்லட் ப்ராடக்ட்டுக்கு வந்து அவர் 2-3 நாள் இங்கே வந்து ஹி வாஸ் ஹோல்டிங் இஸ் 4 நாள் 3 நாள் நடந்தது. அவருக்கு அந்த ஆன் தி ஸ்பாட்டில் 2 கோடி ரூபாய் ஆர்டர். எனக்கு நம்ப முடியல. ஆன் தி ஸ்பாட் 2 crore ஆர்டர் அண்ட் ஒன் கன்சைன்மெண்ட் ஹஸ் ஆல்ரெடி பீன் லிஃப்டட். அப்போ வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணத்தில் நாங்கள் இருப்போம். நீங்கள் எங்ககிட்ட வந்தா தேங்க்யூ. இதில் வந்து யூ கேன் ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் ஆஸ் எ பையர் ஆர் செல்லர். இது ஒரு மாடஸ்ட் பிகினிங். பையர் ஆர் செல்லர் நாங்கள் டிஎன்ஏபெக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் உள்ள நிற்கும் போது ஒரு நம்பிக்கை, ஒரு பையர் போகிறோம் செல்லர் போகிறோம். நீங்கள் அதை வந்து மத்தியானமாக இந்த ஸ்டேஜில் 3 பேரை பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவங்க மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணும் பொழுது பையர் இருப்பார், செல்லர் இருக்காரு. உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் அதில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கலாம், லிஸ்ட் பண்ணலாம். தென் பையர் வில் சி அண்ட் தென் பை. இது இந்தியா மாதிரி கிடையாது. நாங்கள் உங்கள் 2 பேரையும் கனெக்ஷன் பண்ணுறது தான் எங்கள் பிளாட்ஃபார்ம். நோ பையிங், நோ செல்லிங், யூ கேன் கனெக்ட் ஈச் அதர். அப்போ அந்த பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது வில் பி யூஸ்ஃபுல் டு யூ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 600 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 50,000 பேர் இருப்பாங்க. தட் மச் ஐ நோ ஃபார் ஷூர் திஸ் வில் பி. அதுவே நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ப்ளீஸ் ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப். ஸோ இது எங்கள் டிஎன்எஃப்எக்ஸோட வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணுற ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸோட அப்டேட் எல்லாமே இதில் வந்துடும். அடுத்து வந்து இப்போ வந்து டீ பிரேக் 11:55க்கு எல்லாரும் அசம்பிள் ஆயிடலாம். பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்.